வணக்கம். டைடல் டிவி நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஜோதி மாத சங்கம் 48 வருடமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த பெண்கள் இன்னைக்கு நம்மளிடையே வந்திருக்காங்க. குடும்ப நிர்வாகத்தில் அதிகம் பொறுப்பு ஆண்களுக்கா பெண்களுக்கா என்று அதை பற்றி விவாதிக்க இருக்கிறார்கள். இதில் ஆண்களே என்ற அணியில் திருமதி இந்து, திருமதி பிரியதர்ஷினி, பெண்களே என்ற அணியில் திருமதி சரஸ்வதி, திருமதி அமுதா அவர்கள் பேச இருக்கிறாங்க. நடுவராக ஜோதி மாத சங்கத்தின் தலைவி திருமதி லக்ஷ்மி ரகுகுமார் அவர்கள் நம்மிடையே வந்து இருக்கிறார்கள். இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம், நான் லக்ஷ்மி ரகுகுமார். இன்னைக்கு எங்க ஜோதி மாதர் சங்கத்திலேருந்து 4 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்க ஒரு சின்னதா ஒரு பட்டிமன்றம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அந்த ஐடியாவுக்கு எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தின டைடல் டிவிக்கு நாங்க ஃபர்ஸ்ட் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு பெண்கள் வெளியில வர்றதே இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்லலாம், இல்லையே எல்லாரும் வந்து வேலைக்கு போறாங்க, எந்த பொம்பளைங்க இப்ப வீட்டுல இருக்காங்கன்னு நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஆனாலும் கொஞ்சம் இவங்களெல்லாம் பாருங்களேன், மோஸ்ட்லி நாங்கெல்லாம் வந்து அபவ் 50+ தான் இருக்கோம். எங்க பீரியட்ல இந்த அளவு வந்து இப்ப இந்த ஜெனரேஷன் இருக்கிற மாதிரி நாங்க யாருமே வெளியில வரல. அதனால எங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சங்கத்தை வந்து இப்ப நடத்திட்டு இருக்கோம். அதுவும் 47 வருஷம் முடிந்து இப்ப 48வது வருஷத்துல நாங்க வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம். சோ எங்களை பத்தியும் 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படும் போது திருமதி கற்பகம் அவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றியை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறோம். நாங்க இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து குடும்ப நிர்வாகத்தில் பொறுப்புடன் செயல்படுவது ஆண்களா அல்லது பெண்களா, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பு ஏற்கனவே நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஆனாலும் எங்களோட அனுபவத்துல இப்ப இந்த மாமியெல்லாம் வந்து 80 வயசுக்கு மேல ஆனவங்க, இந்து எல்லாம் 50 வயசுக்கு மேல ஆனவங்க. சோ எல்லா வயதுக்காரர்களும் அவங்களோட ஒப்பீனியன், அவங்க பார்த்தது, அவங்க அனுபவத்தை சொல்லும் போது நம்ம மேலும் இதை பத்தி வந்து நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் நம்மளையும் நம்ம வந்து திருத்திக்கலாம், நம்மள வழிகாட்டுற மாதிரியும் இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படின்றது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். குடும்பத்தில் பொறுப்புடன் செயல்படுவது ஆண்களா பெண்களா? முதலில் பெண்களே அப்படின்னு பேசுறதுக்கு வராங்க திருமதி சரஸ்வதி மாமி. கன்ஃபியூஸ் ஆயிடும். என் பேர் சரஸ்வதி, நான் வலசர்வாக்கத்திலிருந்து வருகிறேன். எனக்கு பெண்களை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு ஆசை. பெண்கள் தான் நாட்டின் கண்கள். பெண்ணாக பிறக்கிறதுக்கு மாதவர் செய்திருக்க வேண்டும் என்று பழமொழியே சொல்வார்கள். அந்த விதத்தில் பெண்கள் முன்னேற்றமாக தான் இருக்கிறார்கள். வீட்டில் நுழைத்தால் கூட தண்ணி கொடுக்கறதுக்குனா கூட ஒரு லேடிஸ் தான் வந்து ஒரு பொன்னாட்டி தான் வந்து தண்ணியை எடுத்து கொடுக்குறான். அது வந்துட்டாங்களே, ஐயோ ஏன் வந்துட்டாங்க, தண்ணி எடுத்து கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் எது கேட்டு எல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி இப்ப பசங்களையும் வந்துட்டா கூட அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து போய் வந்து செஞ்சு எல்லாம் பண்றாங்க. ஆனா எங்கேயுமே வந்து ஆனா ஆண்கள் பண்றது இல்லை, பெண்கள் தான் பண்றாங்க. அந்த மாதிரி எத்தனையோ இடத்துல எல்லா இடத்துலையும் நிறைய நடக்கிறது. மடி தவறி போறவங்க இருக்கவே இருக்காங்க. இருந்தாலும் வீட்டுல கண்களா இருக்கிறது பேசுறது பெண்கள் தான். அவங்களுக்கு மிஞ்சி யாருமே இல்லை. அந்த இதுல இருந்தா நானும் வந்து எனக்கும் 80 வயசு ஆச்சு. நானும் அந்த இதுல நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எல்லாம் எனக்கு மாமனார் மாமியார் இல்லாட்டாலும் எங்க நாத்தனார்கிட்ட இருந்து நல்லா அனுபவப்பட்டு வந்து இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து லக்ஷ்மி குழுவில வந்து நான் சேர்ந்து என்னோட பெருமையில நாங்க பெண்களை பத்தி பேசுறதுக்கு நான் இப்போ வந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு இது மிக 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 நன்றாகவும் இருக்கிறது, பகவாவும் இருக்கிறது. ஆனா பெண்கள் பண்ற மாதிரி இப்ப ஆண்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதைதான் செஞ்சுப்பாங்க. ஆனா அதெல்லாம் சேர்த்து வச்சு பெண்கள் செய்யறதுனால பெண்கள் தான் வசதியா பண்றாங்களே அப்படியே. அவங்க வந்து பெண்கள் மட்டமாவே கிடையாது, அவங்க என்னைக்குமே வசதி தான். அதனால வீட்டின் கண்களே பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் வீட்டில் எல்லாமே பாத்துக்கிறார்கள். கணக்கு ஒரு பணம் கொடுத்த வீட்டுக்கார் பணம் கொடுத்தா கூட அந்த பணம் பத்திரமா எடுத்து வச்சு அது எல்லா செலவு பண்ணிட்டு மீதியே சேர்த்து வைக்கிறாங்க. ஒளிய தாபம் பண்றது இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ செய்யறாங்க. எல்லாத்துலயுமே அவங்க இதுவா இருக்கிறதுனால ரொம்ப கண்கள் தான், வீட்டு கண்களே பெண்கள் தான்.
பெண் பிறந்துட்டா உடனே அவங்களுக்காக வந்து நகை வாங்கணும், சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் உடனேயே பெண்களுக்கு வந்துருது அப்படின்னு அவங்க வந்து கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து ஆண்களே குடும்ப நிர்வாகத்தில் மிகுந்த பொறுப்புடன் இருப்பது ஆண்களே அப்படின்ற தலைப்புல பேசுறதுக்கு திருமதி இந்து பழனியப்பன் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப கேட்கலாம். தமிழுக்கு வணக்கம், தமிழ் மண்ணுக்கு வணக்கம். என்னுடைய பேர் இந்து பழனியப்பன். நான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஜோதி மாதர் சங்கத்தில் வந்து ஒரு மெம்பராக இருக்கேன். இன்னைக்கு அவங்க லட்சுமி ரவிக்குமார் கொடுத்துருக்க தலைப்பு வந்து குடும்பத்தை நிர்வகிக்கிறது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்பு. நான் வந்து ஆண்களேங்கிற அந்த தலைப்புல பேச வந்திருக்கேன். இப்போ வந்து ஆண்கள் தான் வந்து இப்போ நல்லா நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சாலும் அதை வந்து எப்படி எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம், இப்போ ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி அந்த மாதிரி இதுலலாம் வந்து அவங்க சேவிங்ஸ் பண்றாங்க, எல்ஐசி அந்த மாதிரி இதுலலாம் பண்றாங்க. ஆனா பெண்கள் என்னன்னா இப்போ அவங்க வந்து இப்ப நிறைய ஆன்லைன் அதெல்லாம் வந்துருச்சு. அதுல நிறைய வந்து அவங்க வேணுங்கிற ஐட்டம்ஸ், சாரீஸ் அதெல்லாம் அவங்க வாங்கி வீணா செலவு பண்றாங்க. ஆனா வந்து ஆண்கள் அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து எப்படி சிக்கனமா இருக்கணுமோ அவங்களுக்கு வந்து ஒரு 4 ஷர்ட்டு, ஒரு 4 பேண்ட் தான் வச்சிருப்பாங்க. ஆனா ஃபுல்லா குடும்பத்துக்காக தான் எப்படிலாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை எவ்வளவு நல்லா நிர்வகிச்சு கொண்டு போகணுங்கிற அதுலதான் இருப்பாங்க ஆண்கள். அதோட வந்து ஆண்கள் தான் வந்து டெய்லி கணக்கு எழுதுவாங்க. அது வந்து அது அப்போ ஒரு 70s அதுக்கு முன்னால இருந்தே இருக்கு. ஆண்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி மந்த்லி கணக்கெல்லாம் எழுதுவாங்க. அதை பார்த்துதான் அது இந்த மாசம் எவ்வளவு செலவா இருக்குது, அப்போ இந்த மாசம் ரொம்ப இதாயிடுச்சுன்னா அடுத்த மாசம் அதுல இருந்து எவ்வளவு நம்ம கம்மியா செலவு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பட்ஜெட் எல்லாம் போட்டு ஆண்கள் தான் செலவு பண்ணுவாங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இப்ப வந்து குழந்தைங்க வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆண்கள் தான் அதுக்கு வந்து எல்லாமே பிளான் பண்றாங்க. இப்போ ஏன்னா வீட்டுல இருக்க பெண்களுக்கு வந்து இப்போ உள்ள அந்த ஸ்டடீஸை பத்தி எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஆண்கள் தான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசி என்ன படிக்க வைக்கலாம், இப்போ உள்ளதுல படிச்சா பசங்களுக்கு ஃபியூச்சர் என்ன நல்லா இருக்கும் அதை பத்திலாம் அவங்க வந்து ஆண்கள் தான் வந்து பிளான் பண்ணி அதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து எல்லாம் பண்றாங்க. அப்புறம் இப்போ வந்து இப்ப சமீபத்துல இப்ப ஆடி தள்ளுபடி எல்லாம் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ 1,00,000 ரூபாய் புடவையை வந்து 50,000 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு போய் லேடிஸ் போய் அதை போய் வாங்கிடுறாங்க. ஆனா அந்த புடவையை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அதை கட்டவே மாட்டாங்க. அந்த பணத்தை வந்து வேஸ்டா வந்து அதுல போய் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஆண்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இப்ப வந்து பசங்களை கூட்டிக்கிட்டு எல்லாரும் போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னோட அவங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ எல்லாத்தையும் வாங்கி அந்த ஒரு ட்ராலி வச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டுறாங்க. போட்டுட்டு பில் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றது கூட கிடையாது. அப்புறம் என்னன்னா இப்ப வந்து பக்கத்து வீட்டுல வந்து டபுள் டோரு, ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா உடனே வந்து ஆண்கள் கிட்ட சொல்லி நம்ம இதெல்லாம் வாங்கியே ஆகணும், உங்க வீட்டுல வச்சிருக்காங்க நம்ம வீட்டுல வாங்கணுங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையே இருக்காது. இருந்தாலும் தேவையில்லாம வந்து ஆண்களுக்கு வந்து செலவு தான் வைப்பாங்க பெண்கள். ஆண்கள் தான் வந்து ரொம்ப சிக்கனமா எப்படி குடும்பத்தை எப்படி இதுவா நடத்தி கொண்டு போகணுமோ அதுல வந்து ஆண்கள் தான் பெஸ்டா இருக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சரியா சொன்னீங்க இந்து. அந்த 50,000க்கு புடவை வாங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுவாங்கன்னு சொன்னீங்க. வருஷத்துக்கு இல்ல, அவங்க லைஃப் டைம்லயே ஒரு தடவை கட்டினாங்கன்னா அது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த பீரோல்ல கொண்டு போய் அதை திணிச்சு வைக்கிறாங்களா, அந்த புடவை எங்க இருக்கு என்னன்னே தெரியாது. நம்ம எப்பயாவது ஏன் நீ அப்போ ஒரு புடவை 50,000 வாங்கி நீ அதை கட்டலையா அப்படின்னு கேட்டா கூட அது பிளவுஸ் கிழிஞ்சு போச்சுப்பா, பிளவுஸ் எங்க இருக்குன்னு தெரியலப்பா அப்படின்னு அதை வந்து சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் அப்படிதான். நானே பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நானும் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். இனிமே நானும் குறைச்சிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அந்த கருத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இந்து. அது என்ன பண்ணுவோம், அது போவோம்
அங்க வந்து கோகோ பவுடர்னு இருக்கும், அது எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி புதுசு புதுசா ஏதோ வந்திருக்கும், நம்மளும் இதுல டிவியில இதை பாக்குறோமே அப்படின்னுட்டு அது தேவை இருக்கா, அது நமக்கு சமைக்க தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. நான் உடனே எங்க ஹஸ்பண்ட் எதுக்கு இது வாங்குற அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான், இல்ல எங்க லேடிஸ் கிளப்ல 100 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும், அவங்க கிட்ட கேட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொல்லி வாங்கிட்டு வந்து நிரப்பிடுறது. அதுக்கப்புறம் நானும் மறந்துடுவேன், அவரும் 2 நாள் கேட்பாரு, 3வது நாள் பிஸியில அவங்களும் மறந்துருவாங்க. அப்புறம் பார்த்தா 10 நாள் கழிச்சு கிளீன் பண்ணும்போது பார்த்தா அதுல வண்டு வந்திருக்கும், இல்லைன்னா கெட்டே போயிருக்கும், தூக்கி கொண்டு போய் அதை போடுறோம். இப்படிதான் நம்ம வந்து நிறைய பெண்கள் இன்க்ளூடிங் நானும் நம்மளையே கரெக்ட்னா நம்ம கரெக்ட்னு ஒத்துக்க வேண்டியது தானே. சோ இப்படிதான் நம்ம பாழ் பண்றோம். இனிமே அந்த தப்பு வந்து நம்ம யாருமே வந்து செய்யக்கூடாது. இதை நம்ம டிவி நேயர்களுக்கும் நான் சொல்றேன், டைடல் நேயர்களும் நீங்களும் வந்து இதை ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. அனாவசியமா பொருளை வாங்காதீங்க. இந்து வந்து ரொம்ப அருமையா அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கருத்துக்கு எதிர்கருத்தா பெண்கள் தான் நிர்வாகத்தில் சிறந்தவர்கள் அப்படின்றத நம்ம அமுதா என்ன சொல்லி அவங்க பாயிண்ட அவங்க நிலைநிறுத்த போறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த என் தலைவி லட்சுமிக்கும் டைடல் டிவிக்கும் கற்பகத்துக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிச்சு சொல்லுவேன், குடும்ப நிர்வாகத்தை பொறுப்பாக செய்வது பெண்களே. அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் சம்பாதிச்சாங்க, ஆண்கள் சம்பாதிச்சத சிக்கனமா சேமித்து தங்க நகைகளா வாங்குவாங்க. அந்த தங்க நகைகள் கணவன் கஷ்டப்படும் போது உதவும், பிள்ளைகள் படிப்பதற்கு உதவும். ஏன் இப்ப கூட ஒரு பாட்டி சேர்த்த நகையில தான் ஒரு பேரனே படிக்கிறான். அந்த மாதிரி குடும்பத்தை எப்படி சிக்கனமா இருந்து சேர்க்கணும் அப்படின்ற திறமை பெண்களுக்கு தான் உண்டு. நிர்வாகத்தை அருமையா பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டா, மாச கடைசி ஆயிடுச்சா சிக்கனமா வத்த குழம்பு ரசம் அப்படின்னு சமையல்ல சிக்கனம் பண்ணிடுவாங்க. அதே சமயத்துல கணவரோட உறவினர் வந்துட்டாங்கன்னு வருங்க, வடை பாயசத்தோட சமாச்சிடுவாங்க. இப்ப இருக்க பெண்கள் கேட்கவே வேண்டாம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச பணத்துல அழகா வீடு வாங்குறாங்க, கணவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, குழந்தைகளை ஹைஃபையா வளர்க்குறாங்க, தன்னுடைய அம்மா அப்பாவை பாக்குறாங்க, மாமியார் மாமனாரை பாக்குறாங்க. எப்படிங்க இந்த இந்து சொல்லுச்சு? பெண்களின் மாதிரி நிர்வாகம் பண்ண யாருக்கு இருக்கு? குடும்பத்துல ஒத்துமை இல்லையா, சண்டை போட்டாங்களா, சமாதானம் பண்ணி வைக்கிறது பெண்கள் தான். ஏன் நம்ம புராணத்திலேயே இருக்க, பழனியில முருகன் கோவிச்சு கொண்டு இருக்கும் பொழுது பார்வதி போய் பழனி மலை ஏறி அண்ணனும் அப்பாவும் நல்லவங்கன்னு சொல்லி அண்ணனோட இது ஒரு திருவிளையாடல்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தால. அது மாதிரி பெண்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க, தியாக மனப்பான்மை. புடவை வாங்குறாங்கன்னா, புடவை வாங்கினா என்னங்க, புடவை வாங்கினா என்னன்றேன், கணவனுக்கு தான் பெருமை, நல்ல நல்ல புடவையா கட்டிட்டு போறாங்க. ஆண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, நேர டாஸ்மாக். பெண்கள் செலவழிக்கிறாங்களாம். நம்ம மேல்மட்டத்தை மட்டும் பார்க்க முடியாது, அடிமட்டத்திலையும் பார்க்கணும். நான் ஒரு இடத்துல போய் பூ வாங்குவேன், அந்த பூக்காரி தன்னுடைய பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சா. டாக்டருக்கு படிக்க வச்சா அந்த பொண்ணு தன்னுடைய பொண்ணை. என் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி 7-8 வீடு உடம்பால உழைச்சு வேலை செய்து தான் பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சா. அவங்களுடைய கணவன்மார்கள் எங்க இருக்காங்க நினைச்சீங்க? டாஸ்மாக்ல இருக்காங்க. சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுக்கறதும் இல்ல. பிடிக்கல, ஒய்ஃபு பிடிக்கலையா விரட்டி விடு, குடும்பமே வேணாம் அப்படின்னு தான் ஆண்கள் அழைக்கிறாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. என்ன கஷ்டமோ அடியோ உதையோ எது வாங்கினாலும், மாமியார் மாமனார் திட்டினாலும் இது பண்ணணும், நம்ம பிள்ளைகளை நல்லா கொண்டு வரணும், நம்ம குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும், குடும்பத்துக்காக பாடுபடுறவங்க பெண்கள். எப்படி குடும்ப நிர்வாகம் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஒரு காலம் சொல்ல முடியாது. இந்து குடும்ப நிர்வாகத்துக்கு சிறந்தவர்கள் பெண்களே தான், ஒரு சந்தேகம் இல்லை. இப்ப வேற பெரிய பணக்காரங்களாம் கொக்கன் கிக்கன்ட்டு போயிட்டு இருக்காங்க. பெண்கள் தைரியமானவர்கள், அவங்க எந்த போதைக்கு எதுக்கும் அடிமையாக மாட்டாங்க. கஷ்டம் வந்துச்சா கஷ்டத்தை சமாளிப்பாங்க, கடவுளை பிரேயர் பண்ணுவாங்க, என் குடும்பத்தை நல்லா கொண்டு போ அப்படின்னு. ஆனா ஆண்கள் அப்படி இல்லை. ஆண்கள் கோழைகள், வீரமே கிடையாது. ஒரு சின்ன சினிமால கூட நம்ம பாக்குறோம், யாரண்டா நீ வந்த, பொண்டாட்டி தொலை தாங்களேன்னு வந்தியா அப்படின்னு. ஆண்கள் கோழைகள்ங்க, வீரமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க,
ஏதாவது ஒரு போதைக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போறேன், அந்த டாக்டரே என்கிட்ட சொல்லுவார், நான் ஃபுல் டைம் பிஸிமா, என்னால குடும்பத்தையே பார்க்க முடியாது, அப்படியே என் பணத்தை என் ஒய்ஃப்ட கொடுத்துருவேன். அவ்வளவு அருமையா என் அம்மா அப்பாவையும் பாத்துக்கிறா, அவங்க அம்மா அப்பாவையும் பாத்துக்கிறா, என் குழந்தைகளுக்கு ஹைப்பை கல்யாணம் பண்ணது எல்லாமே அவதான் அப்படின்னு ஒரு ஆணை சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தை நிர்வகிக்க நான் அடிச்சு சொல்வேன், பெண்களே பெண்களே பெண்களே. அருமையா சொன்னீங்க அமுதா. இந்து சொன்னாங்க ஆண்கள் வந்து 2 பேண்ட் 2 ஷர்ட் அதோட அவங்க இதை வந்து முடிச்சுப்பாங்கன்னு, பெண்களுக்கு தான் பீரோல்ல தொட்டாலே கீழே விழுற அளவுக்கு துணிகள்னு. ஆனா இவங்க அப்படியே உள்டாவா அதை சொல்லிட்டாங்க. பெண்கள் தான் சிறந்த நிர்வாகி, குடும்பத்துல வந்து கரெக்டா எல்லாத்தையும் சமாளிப்பாங்க, விருந்தினர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து முகம் நோகாம எல்லா விதவிதமா செஞ்சு தருவாங்க, அதே சமயம் வீட்டுல இருக்கிறத வச்சு சிக்கனமா வீட்டையும் நிர்வகிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல வேலை பார்க்குற அந்த லேடிஸும் அவங்களோட பணத்துல இருந்து, கணவன் வந்து ஊதாரியோ இல்ல குடிகாரனோ எப்படி இருந்தாலும் தன் குழந்தைகளை தன் குடும்பத்தை வந்து மேல கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நிர்வாகத்தை அவங்க கையில எடுத்துக்கிட்டு, அவங்க தான் சரீரத்தாலையும் இதாலையும் கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளைகள் மேல வரணும் அப்படின்றதுக்காக அவங்க பாடுபடுறாங்க, அவங்க அதை வந்து திறமையா செயல்படுத்துறாங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறீங்க. இதுக்கு நம்ம பிரியதர்ஷினி இல்லப்பா அதெல்லாம் கிடையாது, ஆண்கள் தான் சிறந்த நிர்வாகி அப்படின்னு என்ன கருத்து சொல்ல போறாங்கன்றத பார்க்கலாம். டைடல் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். கற்பகம் மேடம், லக்ஷ்மி மேடம் தான் எங்களை இதுல பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஊக்குவிச்சாங்க, அவங்களுக்கு ரொம்ப வணக்கம். நான் ஆண்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஆண்கள் அனைவருமே ஒரு குடிக்காரங்களோ டாஸ்மாக் கடைக்கு போறவங்களோ கிடையாது. அதில் சில வந்து தான் போறாங்க. முக்கால்வாசி பேர் வந்து குடும்ப தலைவனா தன் குழந்தைய படிக்க வைக்கணும், தன்னுடைய மனைவியை நல்லபடியா பாதுகாத்து வீட்டுல வச்சிருக்கணும், வேலைக்கு கூட அனுப்பாத, நீ வீட்டுல இருமா, நான் சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்குறேன், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னது ஆண்களுக்கு தான். அவன் வேர்வையை சிந்தி அங்க வெளி உலகத்துல அவன் எவ்வளவு அடிபட்டு காலையில போய் சாயந்தரம் ஒரு பையன் எடுத்துட்டு வந்து வைக்கும் போது அப்பவும் தன்னுடைய கஷ்டத்தை ஒய்ஃப் கிட்ட சொல்றது இல்லை. குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, அம்மா நீ நல்லா இருக்கியா, இந்த சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்த அப்படின்னு கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. எந்த மனசு கஷ்டம் வந்தாலும் அவங்க கிட்ட பணம் இல்லைன்னா கூட ஒய்ஃப் கிட்ட என்கிட்ட பணம் இல்லை, நாளைக்கு என்னால ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்ற எந்த அவங்களுடைய மனசு கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது கிடையாது ஆம்பளைங்க. ஆனா லேடிஸ் உடனே அம்மா வீட்டுல சொல்றது, பக்கத்து வீட்டுல சொல்றது, எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படிலாம் இருக்காரு, ஒண்ணுமே வாங்கி தரல, அந்த மாதிரி கதைங்க வந்து ஆண்கள் சொல்றது கிடையாது. அதாவது ஆண்கள் வந்து எப்பவுமே சிக்கனமா தான் வாழறாங்க. பெண்களை பார்க்கும்போது பெண்கள் வந்து நகைக்கு நகை சேர்த்து பெண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆண்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கும் போதே தான் பையன் நல்லா படிக்க வச்சு பெரிய பேர் கொண்டு வரணும், பையன் நல்லபடியா வாழணும், ஆரோக்கியமான வாழ்க்கையில நம்ம குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த தலைவனா குடும்ப தலைவனா இருக்க அந்த தந்தை தன் மனைவியும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து தன்னுடைய பெற்றோர்களுக்கும் சிறந்த பிள்ளையாக விளங்குகிறார் ஒரு தகப்பன்ற அந்த ஆண்மகன். ஆனா பெண்கள் வந்து தன்னுடைய பசங்களை கவனிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு இப்ப இருக்க காலத்துல. இந்த ஆண்மகன் என்ன பண்றாங்க, வேலைக்கும் போயிட்டு வந்து சாயந்தரம் ஒய்ஃப் வரலன்னா வீட்டுல அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம், அதுங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுல இருந்து அதுங்க டியூஷன் கொண்டு போய் விடுறதுல இருந்து ஒய்ஃப் வரும்போதே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்தாம்மா டிஃபனை சாப்பிடு அப்படின்னு இவங்க அதை கொடுத்து அந்த அம்மாவை ரிலாக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இருக்க காலத்துல. அந்த காலம் வந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. குடும்ப தலைவனுடைய பொறுப்பு தன் குடும்பத்துல இருக்க அனைவரும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்றதான் பொறுப்பு. ரெண்டாவது அவங்க வந்து அனாவசியமா செலவும் பண்றதுல 2 பேண்ட் வச்சுட்டு 4 நாள் போயிடுறாங்க ஆபீஸ்க்கு. இந்த லேடி 5 ட்ரெஸ் போட்டுட்டு 5 நாள் போறாங்க வேலைக்கு. அது இருக்க காலம். நகைதான் வாங்கி சேர்க்கணுன்றது கிடையாது. அதை படிப்புக்கு செலவு பண்ணலாமே, அந்த குழந்தைய நல்ல டியூஷன் அனுப்பலாம், நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாம், அந்த குழந்தைக்கு வேண்டிய ஆரோக்கியமான உணவை கொடுக்கலாம் டாக்டர்கிட்ட செலவு பண்ணாம. அந்த மாதிரி பொறுப்பு உள்ளவர்கள்லாம் ஆண்கள் தான் குடும்பத்தில் நிர்வாகம் நல்லபடியா பண்றாங்கன்னு என்னுடைய கருத்து. ஆண்கள் எந்த விதத்திலையும் பெண்களுக்கு குறைந்தவர் கிடையாது. பெண்களை ஊக்குவிப்பதே ஆண்கள் தான். அவங்க டாஸ்மாக் கடை சொன்னாங்க, கடை சொன்னாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். கோல்டு தான் வாங்கணும்னு என்ன, அதை படிப்புக்கு செலவு பண்ணுங்க. டாஸ்மாக் கடைக்கு ஏன் எல்லா ஆம்பளைங்களும் டாஸ்மாக் கடைக்கு போறது இல்லை? அதாவது குடும்ப தலைவன் வந்து எல்லா பொறுப்பும் ஏத்துக்கிறான்.
மனைவியும் கவனிச்சுக்கிறான், குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிறான், தன்னுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளையா என்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு எது இருந்தாலும் கேட்டு செய் அப்படின்ற உரிமை அந்த குழந்தைங்க அப்பா அம்மாக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்து முன்னுக்கு வரான். தன்னுடைய பையன் வெளிநாட்டுல போய் படிக்கணும், தன்னுடைய பையன் IAS ஆபீசர் ஆகணும்ன்ற கனவு அவனுக்கு இருக்கிறதுனால அவன் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்றான். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் அதுக்கு வெளியே காட்டிக்கிறது கிடையாது, பசி எடுக்குதுன்னு அவன் சொல்றது கிடையாது. ஆனா அந்த ஒய்ஃப் சரி பசிக்குதா வா நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தலாம், அந்த குழந்தைங்களுக்கு பணத்தை செலவு பண்ணி நான் உழைக்கிறதும் கிடையாது. வெளியில உட்காரும் போதே புருஷன் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, அந்த கடைக்கு போங்க, ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விடுங்க பசங்களை, அப்படிதான் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப நிர்வாகம் ஆண்கள் கிட்டதான் நிறைய இருக்கு. பணத்தை அவங்க எண்ணி எண்ணி தான் செலவு பண்றாங்க. எல்லா குடும்ப கணக்கையும் இதுக்கு இவ்வளவு கணக்கு, அதுக்கு அவ்வளவு பணம், இவ்வளவு பணம்னு எடுத்து வைக்கிறாங்க. சம்பளம் வந்த உடனே முதல்ல வீட்டு வாடகை இவ்வளோ, இதுக்கு இந்த பணம், இதுக்கு மேல செலவு பண்ணாத, இதை வச்சுதான் 30 நாள் நம்ம தள்ளணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடோட இயங்குகிறதா ஆண்கள். ஆண்கள் கோழை என்பது ரொம்ப தப்பு. ஆண்கள் கோழையா இருந்தா வேற எங்கேயாவது போயிடுவாங்க. ஆனா இவங்க எந்த குடிச்சு இருந்தாலும் தான் வீடுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம போய் சேரணும் அப்படின்னு அந்த வீடை தேடி வராங்க. ஸோ அதுவும் அவங்க தப்பா அந்த டாஸ்மாக் கடைக்கு போறாங்க, அவங்க கோழையா இருக்காங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதது. ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பம் ஒண்ணு இருக்கு, தான் தனக்கு வேண்டிய ரிலாக்ஸேஷனுக்காக அவன் குடிச்சு இருக்கலாம். அப்படி குடிச்சிருந்தாலும் அவன் வேற எங்கேயும் போகாத தன்னை வீடை தேடி வரான்னா அது திறமை அவனை பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இத நீங்க திறமைன்றீங்க, திறமை பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா எத்தனையோ பேர் ரோட்ல ரொம்ப அலங்கோலமாலாம் கிடக்குறாங்களே, அத ஆண்களை நம்ம என்ன பண்ண முடியும்? அது கீழ்த்தரம்னு ஒண்ணு இருக்கு. படி எப்பவுமே இவன் இந்த அப்பா தகப்பன்ற ஒருத்தர் பசங்க நல்ல படிப்பு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு சின்ன வயசுல இருந்தே பெரியவங்களை கொண்டு வரும்போது அவங்கள அது மாதிரி வளர்த்திருந்தா அந்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்லாம் இது மாதிரி குடிக்கணும், வெளியில போய் சுத்தணும், அந்த மாதிரி பழக்கம் வராது. இதுக்கு காரணம் தாய் சரியா வளர்க்கலன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த பையன் எங்க போறான், எங்க வரான், அவன் யாரோட சேர்றான், அவன் ஸ்கூல்ல இருந்து ஏன் லேட்டா வரான்னு அந்த தாய் கேட்டிருந்தா அந்த பையன் ஒழுங்கா வந்திருப்பான். இந்த அப்பா நல்லவரா இருக்காரு, டாஸ்மாக் கடைக்கு போறேன்னா அந்த தாய், பெற்றெடுத்த தாய் அந்த அப்பாவை அவ்வளவு நல்லா வளர்த்து அந்த மகனை நம்மளோட மனைவியிடம் ஒப்படைச்சிருக்காங்க 27 வயசுல. அந்த 27 வயசு பிறகு பாதுகாக்க வேண்டியது மனைவிதான். மனைவி அவன் டாஸ்மாக் கடைக்கு போறதுக்கு ஏன் விடுறா, அப்ப இவன் மேலதான் தப்பு. இப்படி ஹஸ்பண்டே டாஸ்மாக் கடைக்கு போக பசங்க ஏன் போகாது? அப்போ நீங்க சொல்ல வர்றது அவன் போறது அவங்க அம்மாவோட வளர்ப்பு சரியில்லை. அவங்க அப்பா அந்த பெண் அந்த இடத்துல அந்த பெண் அந்த குடும்பத்தை, அவளோட குடும்பத்தை, தன் மகன் தன் கணவன் என்ற அந்த குடும்பத்தை சரியா நிர்வகிக்கல அப்படின்னு சொல்ல வரீங்க. 27 வயசோட அந்த அம்மா அப்பாவுடைய கடமை முடிஞ்சிடுச்சு. 27 வயசுக்கு பிறகு மனைவின்னு ஒருத்தகிட்ட அந்த கணவனை அந்த பையனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இனிமேல் நீ உன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போன்னு அவங்க சொல்லிதான் கொடுக்குறாங்க மனைவி கிட்ட. அப்படி இருக்கும்போது இந்த கணவன் மட்டும் மனைவிய பத்திரமா நீ வெளியில போவாதமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன், நீ கஷ்டப்படாத, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்றான். நான் மனைவி அந்த அந்த தலைமகன் கிட்ட சொல்றல, வீட்டு தலைவன் கிட்ட, நீங்க என்னங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு என்ன, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறேன் உங்களோட, இன்னைக்கு ஒரு புடவை இருந்தா கூட போறோம், எனக்கு கூட 4 புடவை வேண்டாம், 4 நகை வேண்டாம்னு எந்த மனைவியாவது சொல்றல? பழைய சினிமால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. இப்போ ஆனா பிராக்டிக்கலா சொல்றது இப்போ பணத்தை அதிகமாக செலவழிக்கிறது பெண்கள் தான். எதை பார்த்தாலும் அந்த பெண்களுக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும். வீட்டுல 2 புடவை இருந்தா கூட அந்த பக்கத்து வீட்டுக்காரையும் 2 புடவை எக்ஸ்ட்ரா வச்சிருக்காளே, நம்ம ஏன் 2 புடவை வச்சுக்க கூடாது? இந்த கிரைண்டர் ரிப்பேர்னா ஏன் புதுசா வாங்கினா போது, அது எதுக்கு அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்? அது அந்த காலத்துது. அவங்க மாமியார் வச்சிருக்கிறது இன்னும் ஒரு 20 வருஷமா இருக்கதா இருக்குது. அந்த 20 வருஷம் கிரைண்டர் நல்லா இருக்கு. ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரி வாங்கிட்டாலும் அதுக்காக அந்த அம்மா புருஷன்கிட்ட எனக்கு அந்த மாதிரி கிரைண்டர் வாங்கித்தாங்கன்னு பணத்தை சீரழிக்கிறது பெண்கள் தான். பெண்கள் தான் குடும்பத்திலேயே பாதி பேர் குடும்பத்தை கெடுத்து வைக்கிறது, பசங்களை கெடுக்கிறது. அதுக்கடுத்து புருஷனையும் வேலைக்கு வர நேரத்துக்கு காஃபி டிஃபன் கொடுத்து உபசரிச்சு வச்சா அவன் எதுக்கு டாஸ்மாக் கடைக்கு போறான்? அவங்கள சரியா கவனிக்காதனால்தான், இவங்க தன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால்தான் அவங்க அந்த மாதிரி போறாங்க. ஆண்கள் கெடுறதுக்கு பெண்கள் ஒரு காரணமா கூட நான் சொல்வேன். அப்போ அந்த ஆண்கள் கெடும்போது அந்த குடும்பத்தினரில் இருக்க குழந்தைங்களும் அதே மாதிரிதான் வளரும். ஒன்னை பார்த்து ஒண்ணுன்ற போது 2 குழந்தைங்க இருந்தாலும் சீர்படுத்துறது ஃபுல்லா ஆண்மகன் தான் அந்த குடும்பத்தை கொண்டு வரான். தான் பையன் நல்லா படிச்சு பெரிய ஆபீசரா வரணும்னு அந்த பையன் ஸ்கூல் கூட்டி போகும்போதே 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அந்த குழந்தைய LKG போகும்போதே அந்த தகப்பன் தான்
அந்த குழந்தைய பத்திரமா நல்லா படிச்சுட்டு வாப்பாட்டு வண்டியில சைக்கிள்ல கொண்டு போய் விட்டுட்டு வராரு. திரும்பி 4 மணிக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஆனா எந்த மனைவியாவது காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஸ்கூல் கிட்ட போக முடியாது, சாயந்தரம் 4 மணிக்கு என்னால பிக்கப் பண்ண முடியாது அப்படிதான் சொல்ற லேடிஸ் இருக்காங்களே ஒழிய, நான் அந்த பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்றது ஆண்கள் தான். ரெண்டு அணியோட வாதத்தையும் இப்ப நம்ம வந்து கேட்டாச்சு. இப்போ இவங்க வந்து பெண்கள் தான் சிறந்த நிர்வாகிகள்னு சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் இவங்க ஆண்கள் தான்னுட்டு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க விட்டா நம்மள வந்து அடிச்சே சொல்லியிருப்பாங்க. இவங்க அந்த அடிய வந்து ஒரு கிரீடம் மாதிரி வச்சு அதை தடுக்கவும் தடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 பேர் மோதல்லையும் இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இதுல இந்த பக்கத்துல இருந்து நீங்களோ இல்ல இந்த அணியில இருந்து நீங்களோ ஏதாவது மேலும் கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்ல எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரியதர்ஷினி வந்து அவங்க இங்க வந்து உட்கார வேண்டிய ஆளு. அவங்களாவது பரவாயில்ல, இந்துவாவது கரெக்டா சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க, ஆண்கள் குடிக்கிறாங்க, அத பார்த்து அந்த பையங்களும் குடிப்பாங்கன்றாங்க. அதுல பாயிண்ட் வீக் ஆயிருதா? இல்ல அவங்க வந்து அவங்களுடைய தாயார் சரியா அவங்கள வளர்த்திருந்தா, அந்த குடும்பத்தை நிர்வாகித்திருந்தா அப்படின்னுதான் அவங்க சொன்னாங்க. இல்ல ஆண்களை அப்பா பார்த்து பிள்ளைங்க கெட்டு போயிருன்னு அவங்க சொல்றாங்க. அப்பா சரியா இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதானே? எல்லாமே தாய்க்கு தானே. ஆமா, நேச்சுரலி தாயை போல பிள்ளை எல்லாமே தாய் தானே பாக்குறா, தந்தை போல பிள்ளைன்னு இல்லையே. இல்லையே, அப்ப தாய் தான். அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், குடும்ப நிர்வாகத்துக்கு சிறந்தவர்கள் பெண்கள். என்ன இதுல என்ன சந்தேகம் இருக்கு? சரி, நல்ல கருத்து சொல்லி இருக்காங்க. நான் சொல்ல விரும்புறேன், எங்க இந்த கிளப்லயே எல்லா பெண்களும் அவங்கவுங்க குடும்பத்தை அருமையா பாக்குறாங்க. நானே கண்கூடா பார்த்திருக்கேன். லட்சுமி அவங்க மாமியார் மாமனாரை பார்த்திருக்காங்க, அவங்க பேசின தோழியே அவங்க மாமியார் மாமனாரை பார்த்திருக்காங்க. அவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. எப்படி அந்த அணில உட்காந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நீங்க எதுவும் மறுப்பு சொல்றீங்களா? இந்து ரெடியா கை தூக்கி இருக்காங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம். அதாவது இவங்க அவங்க அமுதா சொன்ன மாதிரி நாங்க தான் எல்லாமே வந்து குடும்பத்தை அனுசரிச்சு கொண்டு போறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஆண்கள் தான் வந்து, நீங்க பர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து அவங்க இப்போ வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு அலவன்ஸ்ன்னு கொடுப்பாங்க. நீ இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு அலவன்ஸ்ன்னு கொடுத்தா அவங்க வந்து ஒரு கேபோ ஆட்டோவோ போட்டு அவங்க போறது கிடையாது. 2 வீலர்லயே இங்கேருந்து ஒரு ஓஎம்ஆரோ இல்ல வந்து நீங்க நாவலூரோ இருந்தாலும் அவங்க ஒரு 2 வீலர்லயே போயிட்டு இவ்வளவு வந்து பெட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுல கூட அவங்க சிக்கனமா இருந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம அந்த காசை வச்சு நம்ம மனைவி குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. அவங்க வந்து பக்கத்து வீட்டுல இது வாங்கியிருக்காங்க, அது வாங்கியிருக்காங்க, அந்த சாரி வாங்கியிருக்காங்க. இப்ப சினேகா வந்து ஒரு புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்க, அதுல 2nd ஃப்ளோர்ல வந்து பட்டு சாரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு பக்கத்து வீட்டுல சொன்னாங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வந்து இவங்க வாங்கிட்டு இவங்களோட இல்லாம அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே போன் பண்ணி சொல்லி நீ வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து லேடிஸ் தான் வந்து அவங்க ஆண்கள் சம்பாதிச்சுட்டு வர்ற அந்த காசை வந்து அவங்க தான் வீணடிக்கிறாங்க. அவங்க நிர்வாகத்துல வந்து அந்த அளவுக்கு அவங்க பங்கெடுக்கிறதும் கிடையாது. அவங்க எப்படி ஒரு ஆண்கள் வந்து சம்பாதிச்சுட்டு வர்றாங்கன்னா அதை வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம். இப்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, எஸ்ஐபி இருக்குது, எவ்வளவோ போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. 1 இயருக்கு 2 இயர்ஸ்க்குலாம் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் பெண்களுக்கு எதுவுமே தெரியறதே கிடையாது. அதனால நிர்வாகத்துல வந்து ஆண்கள் தான் பெஸ்டா இருக்கு. பேசினாங்க, இப்ப திரும்பவும் கைய தூக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இறுதியா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். என் தோழி இந்து வந்து எப்ப பாரு புடவையிலே இருக்காங்க. புடவை வாங்கினாங்க, ஸ்னேகா புடவை. பெண்கள் எங்கேயோ போயிட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் வயசான அவ போய் விண்வெளியில போய் உட்காந்துட்டு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பெண்கள் எங்கேயோ முன்னேறி இருக்காங்க. நீங்க புடவைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சேவிங்ஸ் எல்லாம் அவ்வளவு படிப்பு, அவ்வளவு அறிவு. அவங்க சொல்றாங்க சேவிங் ஸ்கீம் எல்லாம் தெரியாதுன்னு. பெண்களுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒத்துக்கவே மாட்டேன். சகலமும் அவங்களுக்கு தெரியும். ஆண்களாவது
குதிரை நேரா கட்டிக்கிட்டா நேரா போற மாதிரி ஆபீஸ் போவாங்க, வேலையை பார்ப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி குடும்பத்தை நிர்வகிக்கிறது பெண்களே. ரொம்ப சரியா சொன்னீங்க அமுதா. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அது வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட் தான் அது. இருந்தாலும் அவங்க ஏன் திரும்ப திரும்ப பெண்கள் புடவைன்னு சொல்றாங்க அப்படின்னா, அது தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்களோட வீக்னஸ் புடவையும் நகையுமா ஆயிடுச்சு. நீங்க என்ன அது அவங்க வந்து ரொம்ப நிறைய படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இல்ல படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட வீக்னஸ்னே அதை வந்து வச்சிடலாம். அது எங்க பார்த்தாலும் அதை வந்து வாங்கிடணும். அது எவ்வளவு பணம்ன்றதெல்லாம் அப்புறம்தான். இது அழகா இருக்கா, எனக்கு வேணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியில அவங்க இருக்காங்க. இது ஆண்கள் அப்படி இல்ல. அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாயில ஒரு சட்டை போட்டாலும் சரி, 10 ரூபா சட்டை போட்டாலும் சரி, எனக்கு இது எது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அவங்க விலையும் பார்க்க மாட்டாங்க, குவாலிட்டியும் பார்க்க மாட்டாங்க, கலரும் பார்க்க மாட்டாங்க, ஒண்ணுமே பாக்குறது இல்ல. நம்ம பட்ஜெட்டுக்கு வருதா, இந்த அவ்வளவுதான், 2 சட்டை போருமா, அதுக்கு மேல எனக்கு எதுக்கு, நான் எங்க போட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு அது என்ன சொல்றது, அந்த போதும் என்ற மனம் இருக்கிறது ஆண்களுக்கு தான். அதே மாதிரி குழந்தைங்க வளர்க்கறதுலயும் சரி, என் பையன் அந்த குழந்தை பிறக்கிறது 10 மாசம் சுமந்து பெக்கிறது என்னவோ தாய் தான். ஆனாலும் அந்த 10 மாசமும் அவளை வந்து உள்ளங்கையில அப்படி தாங்குவாங்க ஆண்கள். மாமனார் மாமியார் இருந்தா கூட அந்த மனைவிய தாங்குற அந்த சக்தி வந்து அவனுக்குதான், கணவனுக்குதான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவன் தான் வந்து பொறுப்பா பாத்துக்கிறான். தன் மனைவியை வந்து இங்க உட்காரணும், இங்க உட்காரக்கூடாது, இங்க போகணும், அங்க போக கூடாது, அவளுக்கு எல்லா வித சுசுரூஷையும் பண்றது ஆண்கள் தான். அதே மாதிரி குழந்தைங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது வீட்டுல வந்து அவன் தெரிஞ்சு பாதி சேவிங்ஸ் பண்றாங்க, தெரியாம பாதி சேவிங்ஸ் வந்து ஆண்கள் பண்றாங்க. தன்னுடைய குழந்தையோட எதிர்காலம், நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. அது எவ்வளவு பெரிய, அது அம்பானியாவா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டு கார் டிரைவரா கூட இருக்கட்டும், அவங்கள கேளுங்களேன், யாருமே எந்த தகப்பனும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நான் படுற கஷ்டம் என் பசங்க படக்கூடாது, என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை எல்லா ஆணுக்கும் இருக்கும். இதே பெண்கள் வந்து நான் என் மாமியார் வீட்டுல கஷ்டப்பட்டேன் இததான் சொல்லுவாங்களே தவிர தான் வந்து இப்படி நிர்வகிக்கிறேன் அப்படி வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆண்கள் தான் அந்த வார்த்தை வந்து எல்லா ஆண்களும் இது வந்து பொதுவா இருக்கும். இத்தனை நாள் நீங்க கவனிக்கலனாலும் யாரையாவது போய் கேளுங்க, உங்க பையனை வந்து நீங்க இப்போ அவர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு ஆடிட்டராவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை போய் சார் உங்க பையனே நீங்க ஆடிட்டரா வருவீங்களா அப்படின்னு கேட்டா அப்பா சொல்றது, நான் பட்ட கஷ்டம் பையன் பட வேண்டாம், அவன் எது விரும்புறானோ அது படிக்கட்டும், அது பண்ணட்டும். எந்த ஒரு ஆணை கேட்டாலுமே தான் பட்ட கஷ்டம் தனது வாரிசுகள் படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப அந்த பையன் வந்து அவருக்கு வந்து வசதியா இருந்திருக்காது, ஆனா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், எனக்கு வந்து கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஆண் இப்ப அம்மா கூட சொல்லுவா, ஏண்டா நமக்கு இருக்கிற இதுல கஷ்டத்துல இதெல்லாம் தேவையா, ஒரு பந்து வாங்கணும்னால 500 ரூபா ஆகுது, 1000 ரூபா ஆகுது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு நெகட்டிவிட்டி தான் வந்து பெண்கள் பார்ப்பாங்க. இதுவே அந்த அப்பா காதுல அந்த பையன் சொன்னது கேட்டதுன்னா அவ்வளவுதானப்பா, என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா இவருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. தெரியாம இருந்தா கூட பையனை வந்து கேட்டுப்பாரு, உனக்கு வந்து இதுல ஆர்வம் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும், எங்க வாங்கணும், என்ன ஏதுன்னு கேட்பாரு. அப்படி அந்த பையனை கேட்கலன்னா கூட அதை காதுல வாங்கிக்கிட்டு தன்னோட கொலீக்ஸ் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் என் பையன் இதை ஆசைப்படுறான்ப்பா, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு வேண்டிய அந்த வழிமுறைகள்ல அவர் கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டியதை அவர் வந்து பண்ணி கொடுப்பாரு. அது அந்த பையனுக்கே சர்ப்ரைஸா இருக்கும், நம்ம இது அப்பா கிட்ட கேட்கவே இல்லையே, எப்படி அப்பா நமக்கு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவர் வந்து கொடுத்திருப்பாரு. அந்த பையனுக்கு அது அதிசயமாவும், அதே சமயம் எப்படி அப்பாவால முடிஞ்சது, இது அம்மா வந்து நமக்கு இது சொல்லலையே, வேண்டாம் தானே சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த பையன் அத ஒரு பெரிய சந்தோஷமா அவனோட வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்துக்கு அது ஒரு அடிகோலா அவன் வந்து எடுத்துப்பான். சோ இப்படிதான் அப்பாக்கள் வந்து தியாகிகள் தான். அம்மா 10 மாசம் சுமந்தாலும் அந்த குழந்தைய தோல்ல போட்டு அதோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது அப்பாக்கள் தான். அவங்களோட விருப்பத்துக்கு மாறா அப்பாக்கள் செஞ்சதே இல்லை. அது மட்டும் இல்ல, தன்னோட மனைவி குடும்பத்தையும்
தன்னோட அம்மா அப்பாவை மட்டும் இல்லாம மாமியார் குடும்பத்தையும் மாமியார் மாமனாரையும் தாங்கிறது ஆண்கள் தான். அவங்களுக்கு வந்து மச்சானோ இல்ல மச்சினிச்சையோ இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம், அவங்களுக்கு படிப்பு செலவுக்கும் என்னதான் மனைவி வந்து அவங்க தெரிஞ்சு தெரியாம கொடுத்தாலும் இவரும் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த குடும்பத்துக்கு வந்து நிறைய பண்ணுவார். அதை வந்து ஒரு பேர்டனாவே நினைக்க மாட்டார், சந்தோஷமா செய்வார். ஏன்னா அதுவும் என் குடும்பம். இதுவே வந்து பெண்கள் வந்து பிரிச்சு பாக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எல்லாரையும் சொல்லல, ஜென்ரலா தான் நான் சொல்றேன். ஆனா ஆண்கள் வந்து அந்த மாதிரி என் குடும்பம் உன் குடும்பம் அப்படின்ற பிரிக்கிற அந்த ஒரு எண்ணமே வந்து ஆண்களுக்கு கிடையாது. எல்லாரையும் சமனா பாக்குற ஒரு குணம் ஆண்களுக்கு தான் உண்டு. அதே மாதிரிதான் குடும்ப நிர்வாகத்திலையும் அவர் வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கலாம். எத்தனையோ ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க. சில பேர் வந்து டூர்லயே இருப்பாங்க. டூர்ல நம்ம உள்ளூர்ல இருந்தா கூட வெளியில சுத்தி திரிஞ்சு வேலை பாக்குற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து பணம் எல்லாத்தையும் ஒய்ஃபு கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ இல்ல வீட்டுல யார் மூத்தவங்க இருக்காங்களோ அவங்க கிட்டயோ கொடுத்துட்டு இவங்க ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. இப்போ நிறைய ஆண்கள் வெளிநாட்டுல இருந்து அவங்க வந்து சம்பாதிச்சு அனுப்புறாங்க. அங்க அவங்க ஒருவேளை சாப்பிடுறாங்களா இல்ல சாப்பிடாமலே இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம வீட்டுல இருந்து போன் பண்ணோம்னா நான் சாப்பிட்டேன்ப்பா, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா, இதுதான் கேட்பாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னே தெரியாது. பட் வந்து விதவிதமா வந்து சொல்லுவாங்க, இது பண்ணோம் அது பண்ணோம். ஏன் நம்ம வந்து அந்த நேரத்துல ஐயோ நம்ம இங்க விதவிதமா சாப்பிடுறோமே, அவங்க அப்படி கஷ்டப்படுறாங்களேன்ற நினைப்பு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து இன்சொல்லா அதை வந்து சொல்லி நம்மள சமாதானப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் ஆண்களுக்கு உண்டு எப்போதும். அதே போல தான் சம்பாதித்ததை குடும்பத்துக்கு அப்படியே கொடுத்துட்டு ஆனாலும் எழுதி வச்சுப்பாங்க, இவ்வளவு கொடுத்தேன் அதெல்லாம் சரியா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. சப்போஸ் அவங்க நினைச்சது நடக்கலைன்னா அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகலாம். ஆனா இதுவரையிலும் நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி நடக்காது, நடக்க வேண்டாம்னு நம்ம விரும்புவோம், வேண்டுவோம். அதனால இன்னைக்கு ஓவரால என்னோட தீர்ப்பு, குடும்ப நிர்வாகத்தில் அதிக பொறுப்புடன் விளங்குவது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னோட தீர்ப்பை சொல்றேன். இதுக்கு உங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்தும் இருக்கலாம், இல்ல என்னோட ஒத்து போனாலும் போகலாம். அது என்ன உங்களுடைய கருத்து இதுல என்ன அப்படின்றத இங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. என்ன டைடல் டிவி நேயர்களே, பட்டிமன்றம் கேட்டு நல்லா ரசிச்சிங்களா? ஜோதி மாதர் சங்கம் உறுப்பினர்கள் ரொம்ப அருமையாகவே பேசினாங்க. ஆண்களா பெண்களாங்கிறதுல நமக்கே நடுவுல கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அது மாதிரி பேசினாங்க. நடுவர் தீர்ப்பு மிகவும் அருமையா இருந்தது. உங்களுடைய கருத்துக்களையும் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதனால இந்த இது டைடல் டிவி யூடியூப் சேனலே வரும். அந்த கமெண்ட்ஸ்ல உங்க கமெண்ட்டை நீங்க எழுதி அனுப்புங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் உங்களுக்காக காத்திருக்கு. அனைவரும் தவறாமல் ஸ்டே டியூன்.